சிவாஜி. சிவாஜிய பத்தி சொல்லணும்னா, அவரோட நடிப்பு தாங்க. அவர் எப்பேர்ப்பட்ட ஆக்டருங்க. த லெஜெண்டுங்க. சின்ன சின்ன எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், எல்லாத்தையும் அவ்வளோ அழகா வந்து நடிக்கிற ஒரு ஆள் வந்து சிவாஜி தான். சார். சிவாஜி சார் தான். நான் என் வயசுக்கு வந்து அவருக்கு அவ்வளோ மரியாதை குடுக்கணும் அவருக்கு வந்து. நடிகர்ன்னு சொன்னாலே, யார கேட்டாலுமே சரி, "என்னப்பா பெரிய சிவாஜி மாரி நடிச்சிருவியா நீனு?" அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து நடிப்பு அரக்கர்னே அவர வந்து சொல்லலாம். அப்படிப்பட்ட அவரு ஒரு டைரக்டருக்கு கால் ஷீட் குடுக்கறதுல பிரச்சனை வந்துச்சா? அப்படி யாருங்க அவரு? அப்படி என்ன பிரச்சனை? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கால் ஷீட் கொடுக்காத சிவாஜி, அவரை வைத்து படம் இயக்க மறுத்த வாரிசு இயக்குனர். நடிப்பதாக ஒப்புக்கொண்டு கால் ஷீட் கொடுக்காமல் இழுத்தடித்த சிவாஜி நடிப்பில் படம் இயக்க முடியாது என்று வாரிசு இயக்குனர் மறுத்துள்ளார். சிவாஜி கணேசன் நடிப்பில் பாவரிசை படங்களை இயக்கி வெற்றி கண்ட பீம்சிங் இறந்த பிறகு சிவாஜியை வைத்து படம் இயக்க பீம்சிங் மகன் மறுத்துள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல். தமிழ் சினிமாவில் பழம்பெரும் இயக்குநர்களில் முக்கியமானவர் பீம்சிங். இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சுவின் உறவினரான இவர் 1954 ஆண்டு வெளியான அம்மையப்பன் என்ற படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். தொடர்ந்து ராஜாராணி, பதிபக்தி ஆகிய படங்களை இயக்கினார். ஆனால் முதல் 3 படங்களுமே பீம்சிங்க்கு தோல்வியை கொடுத்தது. ஆனாலும் அவருக்கான பட வாய்ப்பு வந்து கொண்டே இருந்தது. 1959 ஆண்டு வெளியான பாகப்பிரிவினை படத்தின் மூலம் சிவாஜி கணேசனுடன் இணைந்த இயக்குனர் பீம்சிங் அடுத்து படிக்காத மேதை, பாவ மன்னிப்பு, பாசமலர், பாலும் பழமும், பார்த்தால் பசி தீரும், படித்தால் மட்டும் போதுமா, பந்தபாசம், பார் மகளே பார் என சிவாஜி நடிப்பில் பாவரிசை படங்களை இயக்கி வெற்றி கண்டார். பீம்சிங் 1978 ஆண்டு மரணமடைந்தார். அதன் பின் அவரது மகன்கள் சினிமாவில் கால் பதிக்க தொடங்கினார்கள். தமிழ் சினிமாவில் படத்தொகுப்பாளராக முத்திரை பதித்த பி. லெனின் சில படங்களை இயக்கியும் இருக்கிறார். இவர் இயக்குனர் பீம்சிங் மகன். அவரின் இன்னொரு மகனான ஹிருதயநாத் லெனின் இயக்கத்தில் சிவாஜி நடிப்பில் ஒரு படம் தயாரிக்கலாம் என்று நினைத்து சுமுகூர்த்த பத்திரிகை என்ற நாடகத்தை படமாக எடுக்க முடிவு செய்துள்ளனர். அந்த நாடகத்தில் கதையை சிவாஜி கணேசனிடம் சொல்ல அவரும் அந்த நாடகத்தை பார்ப்பதாக கூறியுள்ளார். அதன்படி அந்த நாடகத்தை பார்த்து வியந்து பாராட்டிய சிவாஜி கணேசன், இந்த கதையில் நான் நடிக்க முடிவு செய்துள்ளேன். இதில் நடித்தவர்கள் அளவுக்கு என்னால் நடிக்க முடியுமா என்று தெரியவில்லை. ஆனாலும் நான் நடிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார். ஆனால் அதன் பிறகு அவர் டேட் தருவதில் இழுத்தடித்த நிலையில் லெனினும் அவர் பெரிய ஹீரோவாக நான் புதுமுகத்தை வைத்து படம் இயக்குகிறேன், அதனால் அவரை வைத்து என்னால் இயக்க முடியாது என்று கூறியுள்ளார். இப்படியே இருவரும் பிடிகொடுக்காமல் இருந்ததால் அந்த படம் அப்படியே நின்று போனது என்று பீம்சிங்கின் மகன் ஹிருதயநாத் சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் கூறியுள்ளார். எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா இல்லைங்க இருக்குது. இருந்தாலும் அவர் அந்த படத்தை நடிச்சிருந்தா இன்னொரு வித்தியாசமான ஒரு ஆக்டிங்கை வந்து பார்த்துருக்கலான்னு எனக்கு என்னமோ தோணுது. மேலும் இது போல் சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு சினி ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு மோட்டிவேட் ஆகி அடுத்த வீடியோ போடுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.